ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் பிஸியாக காலையிலே ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பீங்க. பரவாயில்ல, உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள். சிலர் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. எழும்போது நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். சாப்பிட்டீங்களா? காலையில் டீ எல்லாம் குடிச்சிங்களா? ரிலாக்ஸாக இருக்கீங்களா? இந்த மாதிரி கேட்குறதுக்கே இந்த காலத்தில் நம்ம உறவுகளை தேட வேண்டியிருக்கு இல்லையா? நீ நல்லா இருக்கியான்னு கேட்க ஒரு உறவு இருந்தா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இல்லையா? நம்ம எந்த காலத்துல, எந்த கஷ்டத்துல, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த ஒரு உறவு, அது நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், இல்லை நம்முடைய கணவரோ மனைவியோ யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு உறவு, உண்மையான ஒரு உறவு நம்ம கிட்ட அதை கேட்கும் பொழுது அதோடைய சந்தோஷம் எவ்வளோ இருக்குல்ல. பட் இப்போ இந்த காலத்துல யாரு கேட்குறாங்களே? பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற அவசரத்துல நம்மளை கவனிக்கிறதுக்கு டைமே இல்லை. நீ நல்லா இருக்கியாமான்னு கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் கிடையாது இல்லையா? கணவர் அவருடைய வேலை பிஸியில நம்மளை கவனிக்க மறந்துடுறாரு. வீட்டில் உள்ள மனைவி அவள் வீட்டில் தானே இருப்பா, அவள் எங்கே போவான்ட்டு. மனைவியும் கணவரை பார்க்கும்போது அவர்கிட்ட அது கேட்க மறந்துடு. ஏன்னா அவர் எங்கே போப்பாரு நம்மளை விட்டுட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா? நிறைய பேருடைய குடும்பத்தில் அதுதான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாராவது கேட்பாங்களா? நல்ல ஒரு உறவு நமக்கு இருக்குமா? ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா? நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி உறவுகளை தேட ஆரம்பிக்கிறோம். அதாவது நிறைய மீடியம்ல இந்த மாதிரி உறவுகளை தேட ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி உறவுகள் நல்லதா இருக்கு? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எத்தனை பேருக்கு ஒரு சேஃபான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது? இப்போ காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் வரவங்க தான் நிறைய பேர் நிறைய காரியங்களை நமக்கு எதிராக விஷயங்களெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? நமக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது, நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறது, நம்ம வீட்டு விஷயங்களை வெளியில் சொல்கிறது, நமக்கு எதிரான விஷயங்களை பண்ணுறது. யார் கேட்டால் கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்டாக தான் இருப்பான். எதிரி நம்முடைய ஃப்ரெண்டாக தான் இருப்பான். இது உண்மைதானே? இது நிறைய பேர் இந்த அனுபவத்தை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்களே. அப்போ ஒரு உண்மையான உறவுன்றது என்ன? இது எங்கே போய் நாங்கள் தேடுறது? எப்படி மோசிமா? எனக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஒரு நாள் என்னுடைய மனசில் உள்ள வேதனைகளை கொட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லை. யாராவது ஒருத்தவங்கிட்ட நம்பி சொல்கிறோம்னா அவங்க அதை கொண்டு போய் யாருக்கிட்ட சொல்லுவாங்களோன்னு ஒரு பதட்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த மாதிரி உறவுகளே இந்த உலகத்தில் இல்லையானா அப்படி சொல்ல முடியாது. நல்ல உறவுகள் இருக்க தான் செய்வாங்க. பட் நம்ம அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னரோ இல்லை நல்ல ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு உறவுகளோ நம்ம கூட இருந்தனா நம்ம எதையும் சாதிக்கலாம். தெரியுமா? ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப அடர்ந்த காடு. அந்த காட்டு வழியா போயிட்டு வெளியில கிராமத்துல போய் அந்த பொருட்கள் எல்லாம் வித்துட்டு திருப்பி அந்த காடை கடந்து அவங்க வீட்டுக்கு போகணும். அப்போ அவர் அந்த காடு வழியா வெளியே வந்து அந்த கிராமத்துல அந்த பொருட்களை எல்லாம் வித்துட்டு ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிக்கும் போது என்ன சொல்றாரு அந்த பேரங்கிட்ட, தம்பி நீங்க இருடா, தாத்தா வந்து ஒரு வெளியே ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த டீ கடைக்காரன்ட்ட அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. போயிட்டு இவர் தன்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா குழந்தை பயங்கரமா அழுறான். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓடி போய் என்னப்பா ஏன்பா அழுற அப்படின்னு கேட்டதும் ஒன்றும் இல்லை தாத்தான்னு தாத்தாவை கட்டி பிடிச்சிட்டான். அப்போ டீ கடைக்காரர் சொல்லாரு, என்னன்னு தெரியல ஐயா, நீங்க போய் ஒரு 2 நிமிஷம் நல்லா விளையாண்டான், அதுக்கப்புறம் இருந்து அழ ஆரம்பிச்சிட்டான். நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன், என்னன்னு தெரியல அவன் அழுதுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதும் இவர் சரிப்பா வாப்பான்னு சொல்லிட்டு அந்த பேரனை கூப்பிட்டு சைக்கிளில் உட்கார வச்சு 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பேரனை பார்த்து அவர் கேட்குறாரு, ஏன்டா அழுத? அந்த கடைக்காரர் ஏதாவது உனக்கு சத்தம் போட்டாரன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்படி என்ன திட்டுவாரு? அப்போ ஏன்பா வழி தெரியாமல் அழுதியா? எனக்கு எப்படி வழி தெரியாமல் இருக்கும்? எனக்கு தான் எப்போ இந்த வழி தெரியும், நீ தான் எப்பவுமே எனக்கு கூட்டிட்டு வரிய தாத்தா, அப்புறம் எப்படி எனக்கு இந்த வழி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு தாத்தாக்கு ஒன்றுமே புரியல. சைக்கிளை நிறுத்திட்டு சைக்கிளை விட்டு இறங்கிட்டார். அப்போ எதுக்குடா நீ அழுத அதை சொல்லு அப்படின்னு. தாத்தா, இந்த பாயிண்ட் தான் நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். தாத்தா, எனக்கு வழி தெரியும், ஆனால் அந்த இடத்துல நீ இல்லையே, அதுதான் நான் அழுதேன் அப்படின்னு சொன்னாரா. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இப்போ ஏன்டா அழல, பயப்படலையானு? இல்லையே தாத்தா, இப்போ எனக்கு வழியும் தெரியாட்டினாலும் பரவாயில்ல, நீ என் கூட இருக்கியே, அதனால நான் எதுக்கும் பயப்படலை அப்படின்னு சொன்னாலும். அப்போ சிலருக்கு வந்துட்டு வாழ்க்கையில எத்தனையோ வழிமுறைகள் தெரியும். இதுல இருந்து பாத்தீங்களா எத்தனையோ வழிகள் தெரியும். வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வழிகள் எல்லாம் தெரியும். ஆனா அதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு உறவோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஏதாவது ஒரு ஆட்கள் இல்லாம போயிடுவாங்க. ஏன்னா அதனாலதான் சிலர் அந்த இடத்துல சுத்தி சுத்தி வருவாங்க. நிறைய பேர் நிறைய சொத்து சுகங்கள்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் வேலைக்காரங்க காலையில வந்தா காஃபி டிஃபன் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்காது. அதே ஒண்ணுமில்லாத ஒருத்தர்கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்பாங்க, அப்ப சாப்பிடுறியாப்பான்னு கேட்கும்போது அவனுடைய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுலதான் இருக்கு வித்தியாசம். ஏன்னா இந்த தாய் கேட்கறதுக்கும் ஒரு வேலைக்காரங்க கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க வந்து வேலைக்காரங்க கேட்கும்போது இவருடைய பணக்கார தோரணை இருக்கும். ஆனா அது ஒரு ஏழை தாய் கேட்கும்போது அதனுடைய அன்பு இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில. நீ நல்லா இருக்கியா? நீ இன்னைக்கு என்ன மன உளைச்சல் இருந்தாலும் சரி, என்னவா இருக்கும் எது சொல்லுங்க.
நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் உள்ள பார்ட்னரையும் இல்லை நம்ம மனைவியை நம்ம பிள்ளைகளை எத்தனை பேர் நம்ம வந்து என்கரேஜ் பண்றதே இல்லைல்ல. எதையும் ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு கடந்து போயிடும். இந்த காலத்துல பெத்த பிள்ளைகளை போய் பார்க்கறதுக்கே நிறைய பேர் மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன கொடுமை பார்த்தீங்களா? இந்த வீடியோல எல்லாம் பார்த்து நேற்று கூட நான் அந்த வீடியோ பார்த்தப்ப நினைச்சேன், தன்னுடைய பெத்த குழந்தை யார் ஆதரவும் இல்லாம அந்த குழந்தை இன்னொருத்தவங்க வீட்டுல போய் இருந்து தவிச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு கூட அவர் அதை ஒரு வீடியோவா எடுத்து போட்டு அதை 4 பேர் மோட்டிவேட் பண்றாங்க. சூப்பரா இருக்கு, சூப்பர், இதை தான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அவருக்கும் ஒரு சந்தோஷம் வருது, அவரும் அழுகுறாரு, நீங்க எல்லாரும் அதுக்கு ஆனந்த கண்ணீர் விட்டீங்க. அதாவது நான் பெற்ற என் குழந்தையை பார்க்க உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய மோட்டிவேஷனும் எனக்கு தேவைப்படுதுன்னா உலகம் எதை பார்த்து போயிட்டு இருக்கு இல்லையா? வாழ்க்கையில நம்ம எதை சம்பாதிச்சுட்டு இருக்கோம்? நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு சிசு அது வளர்ந்து ஒரு ஆளாகி நிற்குது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க, அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க மற்றவங்களுடைய மோட்டிவேஷன் தேவைப்படுது. இதுதான் வாழ்க்கை, சரிங்களா? நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்கிற செயல்களை மற்றவங்க நம்மளை வந்து எப்பவுமே ப்ரைஸ் பண்ணணும், எப்பவுமே சூப்பர் சூப்பர் சொல்லணும்னு நினைக்காதீங்க. யாராவது ஒரு ஆள் நம்ம கூட இருந்து உண்மையா இருந்தா போதும். புரியுதா? உண்மையா நம்ம வாழ்க்கையில எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு துணை உண்மையா இருக்கான்னு பாருங்க. அது தன் நண்பர்களா இருக்கட்டும், அது ஒரு கூட பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், இல்லை நம்முடைய அம்மா அப்பாவா இருக்கட்டும், இல்லை கணவரோ மனைவியோ இருக்கட்டும், இல்லை நம்ம பெற்ற பிள்ளைகளா இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்களை உண்மையா வச்சுக்கோங்க. நீங்களும் அவங்களுக்கு உண்மையா இருங்க. அப்போ வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி சக்சஸ்ஃபுல்லா நீங்க அதை தாண்டி போகலாம். ஏன்னா நமக்கு கை கொடுக்க ஒரு துணை இருக்கு. அதாவது கடவுளையும் தாண்டி நம்ம கூட எப்பவுமே இருக்கிற கடவுள் இருக்காரு. புரியுதா? ஆண்டவர் எந்த வடிவத்திலையும் இருக்காரு. நீங்க கும்பிடுற அல்லாவா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, முருகரா இருந்தாலும் சரி, சிவபெருமான், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனாலும் கடவுள் ஒரு உருவத்துல இருக்காரு. ஆனாலும் இதெல்லாம் தாண்டி உலகத்துல நமக்கு ஒரு துணையா ஒரு நல்ல நண்பர்களை எப்பவும் தேர்ந்து கற்றுக்கோங்க. எதுவும் ஆடம்பரமான விஷயங்களை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதா, ஆடம்பரமான இதை பார்த்துட்டு ஒரு உறவுகள் வருதா, அந்த உறவுகள் எல்லாம் ஒரு பவுண்டரிக்கு மேல உள்ள என்டர் பண்ணாதீங்க. நீங்க உங்க கண்ணீரை உண்மையாவே உங்களை வேதனையை பார்த்து உண்மையாவே உங்களுக்காக அந்த மனசு துடிக்குதா, உண்மையாவே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நீங்க நினைக்காத நேரத்துல கூட அவங்க உன்னை நினைச்சு சாப்பிட்டியா, நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்களா, அந்த மாதிரி உறவுகளை தக்க வச்சுக்கோங்க. புரியுதா? ஏன்னா இந்த காலத்துல காசு பணம் கூட சேர்ந்து சம்பாதிச்சிடலாம், ஆனா உண்மையான உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏமாத்து, எந்த எதுலையும் ஏமாத்து தான் இருக்கு. எல்லாத்துலையும் ஏமாத்து. யாரை அழிக்கலாம், யார் எவனை எங்க வெட்டி போட்டு அதுக்கு தாண்டி நம்ம போகலாம் எப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை தான். அதையெல்லாம் தாண்டி போராடி அதுல நம்ம ஒரு இடத்த அச்சீவ் பண்ணனா நமக்கு உண்மையான உறவுகள் நம்ம கூட இருக்கணும். அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். இது படிப்பறிவால வர்றதோ இல்ல செல்வத்தை நம்ம கிட்ட இருக்கிற சொத்தால நம்மளால இந்த மாதிரி உறவுகளை கண்டுபிடிச்சிடலாம் சம்பாதிச்சலாம் நினைச்சீங்கன்னா வராது. உண்மையா நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறோம் இருக்கு. நீங்க மற்றவங்களுக்கு கெட்டதா செஞ்சுட்டு மற்றவங்க கிட்ட இருந்த நன்மையை மட்டும் அனுபவிச்சுட்டு உங்களுக்கு மற்றவங்க நல்லதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எத்தனை நாள் முடியும்? நீங்க எத்தனை நாள் ஒருத்தவங்க ஏமாளியா இருப்பாங்கன்னு நினைப்பீங்க? ஒரு நாள் ஏமாளியா இருக்கிறவனும் புத்திசாலி ஆயிடுவான். புரியுதுங்களா? புத்திசாலி ஆயிட்டானா நீங்க ஏமாளி ஆயிடுவீங்க. அவன் உங்களை ஓட ஓட அடிக்க ஆரம்பிச்சுவான். அதனால யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. நல்ல உறவுகளை சம்பாதிங்க. புரியுதுங்களா? நல்ல உணர்வுகளை சம்பாதிங்க, நல்ல சந்தோஷங்களை சம்பாதிங்க, நல்ல உடல்நிலையை சம்பாதிங்க. புரியுதுங்களா? தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போய் உங்க மன உளைச்சலுக்குள்ள ஆகிக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்மள மன உளைச்சல் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. நீங்களா உங்க வாழ்க்கையை பாருங்க, சந்தோஷமா வாழுங்க. முடியாதது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு சொல்றேன், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இல்ல கணவர் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா, இன்னைக்கு சாட்டர்டே தானே, ஈவினிங் உட்காந்து பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருடைய கருத்து வேறுபாடு நீக்கிட்டு இனிமே நீ நான் உனக்கு நான் எனக்கு நீன்னு சொல்லிட்டு ஒரு கேர் பண்ண கத்துக்கோங்க. பிள்ளைங்க கிட்ட நீங்க அவ்வளவு டச் இல்லாம இருக்கீங்களா, அந்த பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. அவங்களுடைய மனசுல உள்ள விஷயங்களை கேளுங்க. அந்த குழந்தை எதுக்காக வேதனைப்படுது, அந்த குழந்தை எதை தேடுதுன்றதை நீங்க பேச கத்துக்கோங்க. பணம் காசு மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குறாதுன்றது மறந்துடாதீங்க. அது ஒரு தேவைதான். பட் அதையும் சார்ந்து உணர்வு பூர்வமான விஷயங்கள் இருக்குன்றத மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நான் ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா நேற்று லைவ்ல ஒருத்தவங்க முக்கியமானவங்க ஒரு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. என்கிட்ட நிறைய பேர் அதை பற்றின விஷயங்கள் எனக்கு தெளிவு கேட்டிருந்தீங்க. நான் அதுக்குரிய வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எல்லாரும் சந்தோஷமா இருங்க. டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல். பட் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, உண்மையான உறவுகளை தக்க வச்சுக்கோங்க, இழந்துடாதீங்க. அது எப்பவும் நம்மளை தேடி வராது. புரியுதா? அது ஃப்ரெண்ட்ஷிப் விதத்தில் இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், இல்லை சகோதர சகோதரி. எந்த உறவுகள் உண்மையாக நமக்குன்னு இருக்கும், நேசிக்கிறாங்களோ நீங்கள் அவங்கள பதிலுக்கு நேசிக்க மறந்துடாதீங்க. நீங்களும் உண்மையாக இருக்க மறந்துடாதீங்க. பபாய்.